வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 4. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டா அப்லோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும்போது தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ரொம்ப டயர்ட் ஆகுது. ஒரு கதை படித்தா ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட படிக்கணும். அதனால தான் லேட் ஆகுது. ஸோ சுழல கேட்கும் இந்த மிகச்சில வாசகர்களுக்காக. சுழல் பகுதி 4. கதை. பல்லவ குலப்பெண்கள் மூவரையும் தனது மாளிகைக்கு அழைத்து வந்தான் பார்த்திபன். கைகள் கட்டப்பட்ட நிலையிலேயே மாளிகையின் முன்பாக நின்ற கல்பலதா கண்களை உயர்த்தி அந்த மாளிகையை அருவருப்புடன் நோக்கினாள். அவளது பார்வையை லட்சியம் செய்யாமல் தங்களை நோக்கி ஓடி வந்த ஒரு காவலனை பார்த்தான் பார்த்திபன். ஆலோலா, உடனே பணியாளர்களின் உதவியுடன் இந்த பெண்களை நமது அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல். எனது பாட்டியார் இவர். மருத்துவர்களுக்கு சொல்லி அனுப்பி இவருக்கு தக்க சிகிச்சையை உடனே அளிக்கச் சொல் என்றான். ஆலோலன் கையசைக்க பணியாளர்கள் சிலர் நாற்காலி ஒன்றுடன் வர கங்காவதி அதில் அமர்த்தி உள்ளே இட்டு சென்றனர். சமந்தக பல்லவியும் அவர்களை பின்தொடர்ந்தாள். இதழ்களை இகழ்ச்சியாக பிதுக்கியபடி தனது தாயை பின்தொடர முற்பட்ட கல்பலதாவின் முன்பாக தனது வாளை நீட்டி தடுத்தான் பார்த்திபன். நீ எங்கே போகிறாய்? உனக்கு தனியாக விசேட கவனிப்பு தரப்படும் என்றவன் மீண்டும் மாளிகை பக்கமாக திரும்பி ஒரு பணிப்பெண்ணை அழைத்தான். நீ சென்று லலாடிகாவை அழைத்து வா என்றான். ஆத்திரத்துடன் அவனது அகன்ற முதுகை உறுத்து பார்த்தாள் கல்பலதா. சோழர்களை பற்றி நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களை நம்பி நாசத்தை தேடிக்கொள்ளாதே. கல்பலதா வீறிட்டு அலறினாள். அவளது அலறல் தனது செவிகளில் விழாதது போன்று அமைதியாக தனது மாளிகையின் வாயிலை பார்த்தபடி நின்றான் பார்த்திபன். உயரமான ஒரு நங்கை நளினமாக நடந்து வந்தாள். கல்பலதா அளவுக்கு அழகு இல்லை என்றாலும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாள். பால் வெண்மை நிறம், கருவண்டுகளை போன்ற கண்கள், குவிந்த தனங்கள், செதுக்கியது போன்ற நாசியும் இதழ்களும் என்று ஆணினத்தை சுவாசம் இழக்கச் செய்யும் பல அம்சங்களை கொண்டிருந்தாள். கோபுர கொண்டையிலிருந்து வழிந்திருந்த அவளது நீண்ட பின்னல் அவளது நளினமான நடையால் முன்பாக வந்து விழ அதனை மீண்டும் அலட்சியமாக பின்பாக தள்ளியபடி வந்து நின்றாள். லலாடிகா, இந்த பெண் நமது கைதி. இவளை நமது உப்பரிகை நந்தவனாரியில் அடைத்து வை. நாளை விசாரணைக்கு பிறகு தண்டனையை உறுதிப்படுத்துவோம். பார்த்திபன் கூறியவுடன் லலாடிகா என்ற அந்த நங்கை கல்பலதாவின் பின்பாக வந்து நின்றாள். கல்பலதா அவளை வெறுப்புடன் நோக்கிவிட்டு மீண்டும் பார்த்திபனை நோக்கி அனல் பறக்கும் பார்வை ஒன்றை வீசினாள். பெயரில் பல்லவத்தை வைத்திருக்கிறீர், பல்லவத்தின் பெருமைகளை அறிவீரா? அஸ்வத்தாமா என்ற புலிவேமு தொடங்கி எனது முப்பாட்டன் அபராஜிதவர்மர் வரை எவ்வளவு உன்னதமான மன்னர்கள் எல்லாம் ஆட்சி புரிந்திருக்கின்றனர். இப்படி சோழத்தின் சேவகனாக இருப்பதை காட்டிலும் ஒரு கைதியாக இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். தனது சொற்களால் அவனை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தாள். கடகடவென்று நகைத்தான் பார்த்திபன். அவனது கம்பீர குரல் கல்பலதாவுக்கு இன்னும் அதிக எரிச்சலை கிளப்பியது. சோழர்களுக்கு சேவகமா? சரித்திர சுவடிகளை புரட்டிப்பார்கள்பா. என்னை விட உனது முப்பாட்டன் அபராஜித்தன் ஆதித்த சோழனுக்கு இன்னமும் அதிக ஊழியத்தை புரிந்திருக்கிறான். சோழர்களோடு சேர்ந்து எனது முப்பாட்டன் நிருபதுங்கனையும் அவன் மகள் கோதாவரியும் நாட்டை விட்டு விரட்டியடித்தான். பிறகு ஆதித்த சோழனின் கரத்தாலேயே மாண்டும் போனான். நிருபதுங்கனுக்கு துரோகம் செய்தார், துரோகத்தாலேயே மடிந்தும் போனார். பார்த்திபன் கூற கல்பா கண்களை சிவக்க அவனை உறுத்து பார்த்தாள். ஆதித்த சோழனைப் போலவே இவனும் ஆதித்த கரிகால சோழன் அபராஜிதனை போன்று உன்னையும் சதியால் தீர்த்து கட்டிவிடப் போகிறான். என்ன இருந்தாலும் நீயும் வல்லவரத்தம். அந்த அக்கறையில் தான் கூறினேன். மற்றபடி நீ எப்படி போனால் எனக்கு என்ன? சோழனுக்கு அடிமையாக இருந்து ஊழியம் செய்துதான் கிடப்பேன் என்று நீ விரும்பினால் நான் என்ன சொல்ல முடியும்? உனது விருப்பம். கல்பா எரிச்சலுடன் கூறினாள். அது எனக்கும் கரிகாலனுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. நீ அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று காட்டத்துடன் கூறிய பார்த்திபன் அவளது கண்களுக்குள் சற்று நேரம் உறுத்து நோக்கினான். அந்த ரீதியான பார்வையின் பின்பாக ஓர் உணர்வு தெரிந்தது. ஐயோ, மீண்டும் அவனது கண்களில் கனிவு தென்படுகிறதா? ஒரு ஆடவனின் கண்களில் தென்படும் கனிவு ஆபத்தானதாயிற்றே என்கிற அச்சத்துடன் அவனது கண்களை நோக்க அவள் நோக்கிக் கொண்டிருந்த போதே அந்த உறுதியான பார்வையின் பின்பாக தேங்கியிருந்த கனிவு இப்போது வேறு ஒரு உணர்வாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த உணர்வும் 3 எழுத்துதான். போர்க்கள வீரர்களுக்கு தினவெடுத்து மீண்டும் களம் புக வேண்டும் என்கிற வெறி ஏற்படும் போது அதனை தடுக்க மயனால் தயாரிக்கப்பட்ட மருந்துதான் அந்த உணர்வு. பார்த்திபனின் உறுதியான பார்வைக்கு பின்பாக காணப்பட்ட கனிவு
காதலாக வடிவெடுக்க துவங்க அதனால் நடுநடுங்கி போனாள் கல்பலதா. ஆடவர்களின் வாளின் வீச்சை விட, அவர்களது கதாயுதங்களின் தாக்குதலை விட, அவர்களது வில்லிலிருந்து பாயும் அம்பினை விட மிகவும் ஆபத்தான அஸ்திரம் அவர்களது கண்களில் இருந்து பாயும் காதல் என்கிற அஸ்திரம்தான். அது பெண்களின் மென்மையான இதயத்தை துளைத்து அறுத்து காலமெல்லாம் அவர்களுக்கு அடிமையாக கிடக்கச் செய்துவிடும். எனவே தவிர்க்க வேண்டியது ஆடவரின் காதல் அஸ்திரத்தை தான் என்று அவளது பாட்டி கங்காவதி முதல் பாடத்தை சொல்லிக் கொடுத்திருந்தாள். எந்த ஆடவனின் கண்களையும் நோக்காதே, நிலத்தை மட்டும் உனது கண்களால் நோக்கு. காரணம், நீ ஒரு ஆடவனின் கண்களை நோக்கினால் நீ அவனுக்கு விடுக்கும் அழைப்பாகவே அவன் கருதுவான். தக்கோலம் ஆலயத்தில் போருக்கு சென்று கொண்டிருந்த அரிஞ்சயனின் பார்வையை வெறித்ததால் தனது வாழ்வு அவனால் சிதைக்கப்பட்ட அனுபவம் நினைவுக்கு வர கங்காவதி இந்த எச்சரிக்கையை பெயர்த்தி கல்பலதாவுக்கு விடுத்திருந்தாள். உள்ளே உணவு தயாரித்தபடி தனது மகளுக்கு தாய் விடுக்கும் எச்சரிக்கையை கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் சமந்தக பல்லவி. அபராஜித பல்லவனின் வாரிசுகளான தாங்கள் இப்படி அனாதையாக அலைகிறோம். பெண்ணாக வேறு பிறந்துவிட்டதால் இவர்களால் எப்படி மீண்டும் பல்லவத்தை நிலைநாட்ட முடியும் என்கிற கவலையில் கல்பலதாவுக்கு வீர உணர்ச்சிகளை புகட்டி வந்திருந்தாள். பெண்ணை வீராங்கனையாக வளர்த்திருக்க ஏன் தனது அம்மா தனது மகளுக்கு இத்தகைய எச்சரிக்கை உணர்வுகளை அளிக்கிறார் என்று முதலில் கோபம் கொண்டாள். பிறகு தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். ஜெயிக்க முடியாத பலமான பெண்களை காதலினால் தானே பல அரசர்கள் வீழ்த்தி இருக்கின்றனர். தனது மகள் வலுவான அரசியாக திகழ வேண்டும் என்றால் காதல் உணர்வுகளுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும். எனவே தாய் கூறும் அறிவுரைகள் அவளுக்கு தேவைதான் என்பதை உணர்ந்தாள் சமந்தக பல்லவி. எனவே தான் பார்த்திபனின் கண்களில் கனிவு காதலாக மாறுவதைக் கண்டு பதைபதைத்து கல்பலதா அவனது காதலை முளையிலேயே கிள்ளி எறிய நினைத்தாள். அதனை வளரவிட்டால் பிறகு கோலாளியால் கூட அதனை வெட்டுவதற்கு சிரமமாக இருக்கும் அல்லவா? கடுமையாக எதையாவது கூறி தகிக்கும் சொற்களால் அவனது ஆத்திரத்தை கிளப்பி அவனது காதலை பனி போல மறைய செய்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். நீதான் ஆதித்த கரிகாலன் ஆலோசகன் மற்றும் மெய்காப்பாளனாமே. எனது முப்பாட்டன் அபராஜித்தனின் தலையை வாங்கிய ஆதித்த சோழனின் குருதியில் தோன்றிய ஆதித்த கரிகாலனின் சிரசை நிலத்தில் உருளச் செய்வேன். அவனது மெய் காப்பாளனாக இருக்கும் நீ என்னை தடுக்க முயன்றால் உனது தலையும் நிலத்தில் உருளும் என்று ஆவேசத்துடன் கூறி அவனுள் மலர் துவங்கிய காதலை நசுக்க முயன்றாள். தன்னுள் முளைவிற்றிருந்த காதல் பார்த்திபனையும் அச்சுறுத்தி இருக்க வேண்டும். தனது பார்வையை பலவந்தமாக கல்பலதாவிடமிருந்து திருப்பியவன் லலாட்டிகாவை கவனித்தான். லலாட்டிகா, கைதி என்று கூறிவிட்டேன், இன்னமும் ஏன் பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்றவுடன் அவள் தனது கையை இருமுறை தட்ட காவலர் இருவர் அங்கே வந்தனர். இந்த பெண்ணை உப்பரிகை நந்தவன சிறையில் அடைத்து வையுங்கள். தனது இனிமையான குரலால் லலாட்டிகா கூற காவலர்கள் கல்பலதாவின் இருபுறமும் வந்து நிற்க வேறு வழியின்றி கல்பலதா அவர்களுடன் நடந்தாள். பார்த்திபனின் மாளிகை உப்பரிகை மிகவும் விஸ்தாரமாக இருந்தது. உப்பரிகையின் ஒரு பகுதியில் அழகிய கண்ணாடி மண்டபம் ஒன்று இருக்க அந்த மண்டபத்தை சுற்றி அழகிய நந்தவனம் அமைக்கப்பட்டிருந்தது. வண்ண மலர்கள் பூத்து குலங்க பவழ மல்லிகை மற்றும் செண்பக மலரின் வாசம் உப்பரிகையே மணக்க வைத்தது. நந்தவனத்தில் தென் மூலையில் ஒரு சிறிய அறை காணப்பட்டது. அறைக்குள் நுழைந்த கல்பலதா சுற்றிலும் நோக்கினாள். நந்தவன செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் கலயங்கள் மண்வெட்டி சணல் பையில் எரு என்று ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்க அறையின் மையத்தில் ஒரு மஞ்சம் போடப்பட்டிருந்தது. பழைய பஞ்சனை ஒன்று அதில் விரிக்கப்பட்டிருந்தது. அருகே மண்கூஜாவில் நீர் வைக்கப்பட்டிருந்தது. அறையில் தீபம் எதுவும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. சலனத்தின் வழியாக சிலு சிலு என்று காற்று வீசிக் கொண்டிருந்தது. உப்பரிகை கண்ணாடி மண்டபத்தில் ஊசலாடி கொண்டிருந்த அலங்கார விளக்குகள் அந்த அறைக்கு ஒளியை தந்து கொண்டிருந்தன. எரிச்சலுடன் அந்த பஞ்சனையில் சரிந்தாள். மூடன், இதனை போய் சிறைவாசம் என்கிறான். இவர்கள் தக்கோலத்தில் வசித்த குடில் இதைவிட சிறியது, வசதிகளும் குறைந்தது என்பதனை பார்த்திபன் அறிவானா? தனக்குள் முணுமுணுத்தவள் அசதியுடன் பஞ்சனையில் மீது அமர்ந்தாள். பெண்ணே, கண்ணாடி மண்டபத்தில் இரவு பணிக்கென்று தாதி அமர்த்தப்பட்டிருப்பாள். இயற்கை உபாதிகள் ஏற்பட்டால் நீ அவர்களை சலத்தின் வழியாக அழைக்கலாம் என்று லலாட்டிகா அவளது பதிலுக்கு காத்திராமல் வெளியே சென்று அந்த அறை கதவை பூட்டினாள். மஞ்சத்தில் சரிந்த கல்பலதா களைப்புடன் கண்களை மூடினாள். தக்கோலத்தில் இருந்து காஞ்சிக்கு நடந்தே வந்திருந்ததால் கால்கள் கெஞ்சின. சிலு சிலுவென்ற உப்பரிகை நந்தவன காற்று அவளை தாளாட்ட உறக்கம் கண்களை தழுவின. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமே, உறங்கினால் எப்படி என்று அவளது சிந்தனையை எச்சரிக்கை செய்ய, எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்வோம், இப்போது எனக்கு ஓய்வு தேவை என்று உடல் மறுத்து அவளது உணர்வுகளை கட்டி போட்டது. ஆழ்ந்த உறக்கத்தினுள் நழுவினாள் கல்பா. பொழுது விடிந்தது. நந்தவன கண்ணாடி மண்டபத்தில் அமர்ந்தபடி பட்சிகள் இனிமையாக கூவ தனது உறக்கத்திலிருந்து மீண்டாள் கல்பலதா. முதலில் தான் எங்கிருக்கிறோம் என்பதை புரியாமல் அந்த அறையின் கூரையே வெறித்து கொண்டிருந்தாள். பிறகு முந்தைய நாளின் சம்பவங்கள் நினைவுக்கு வர தான் பார்த்திபனின் கைதியாக உப்பரிகை நந்தவன அறையில் அடைக்கப்பட்டிருப்பது நினைவுக்கு வந்தது.
அந்த மட்டும் பாட்டியையும் தாயும் சிறையில் அடைக்காமல் இருக்கிறானே, ஒருவேளை குரலில் இனிமையும் நயத்தையும் காட்டியிருந்தால் இவளையும் கைதியாக நடத்தியிருக்க மாட்டானோ? தேவையில்லை. யாருக்கு வேண்டும் இவனது வசதிகளும் மரியாதையும்? இவளது முப்பாட்டன் அபராஜித்தனை சதியால் வெட்டி கொன்ற ஆதித்த சோழன் குலத்தில் பிறந்த ஆதித்த கரிகாலனுக்கு ஆளவட்டம் வீசிக் கொண்டிருக்கிறான் பார்த்திபன். அவனை நம்பக்கூடாது. ஆதித்த கரிகாலனிடம் அண்டி பிழைப்பவன். இவர்களை காட்டிக் கொடுத்து அதற்குரிய பரிசுகளையும் நிச்சயம் பெற்றுக் கொள்வான். அதற்குள் எப்படியாவது பாட்டியையும் தாயும் இங்கிருந்து அழைத்துச் சென்று விட வேண்டும். மஞ்சத்தில் யோசித்தபடி கிடந்தவள் செவிகளில் இனிய சித்திரவீணையின் நாதம் கேட்டது. உடன் மிருதங்கம் இசைக்கப்பட்டது. உப்பரிகை நந்தவனத்தில் பல்லவ குருதி பாயும் தடாகத்தில் இரு தாமரை புஷ்பங்கள் மலர உள்ளன. வண்டினங்களே மதுவருந்த அவற்றை அணுகாதீர். அவை எமது பல்லவ அரசின் பேரெழில் வதனத்தில் திகழும் தீட்சண்ய கண்கள் என்று இனிய குரலில் இரு பெண்கள் பாடுவதும் கேட்டது. திகைப்புடன் மஞ்சத்தில் இருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி நடந்தாள். சாளரத்தின் வழியாக வெளியே பார்த்தவள் திகைத்து போனாள். இவள் சயனித்திருந்த நந்தவன உப்பரிகை அறையின் வாயிலில் இருந்து ரத்தின கம்பளம் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. கம்பளத்தின் மீது வண்ண மலர்கள் பரப்பப்பட்டிருந்தன. அறைக்கு வெளியே சில இசைக்கலைஞர்கள் அமர்ந்து பாடலை இசைத்துக் கொண்டிருந்தனர். வெள்ளி தட்டுகளில் மங்கள பொருட்களுடன் தாதியர் நின்றிருக்க, இரு பணிப்பெண்கள் வெண் சாமரங்களுடன் நிற்க, இன்னும் 2 சேடியர் வெட்டிவேறு விசிறிகளுடன் நின்றிருந்தனர். ஒரு முதியவள் கரங்களில் கலயம் ஒன்றை ஏந்தி இருக்க, அதில் அக்கில் மற்றும் அருகம்பொடி கலந்த தூப புகை எழுப்பப்பட்டிருந்தது. யாருக்கு இந்த பலமான வரவேற்பு? ஒருவேளை அரசி அல்லது இளவரசி யாராவது நீராட உப்பரிகை நந்தவனத்துக்கு வருகிறார்களா? பல்லவ அரசி என்று பாடுகின்றனரே, ஒருவேளை பார்த்திபனுக்கு மனமாகிவிட்டதா? இல்லை அவனுக்கு சகோதரி யாராவது இருக்கிறாளா? சலனத்தின் வழியாக வெளியில் நிற்பவர்களை கல்பலதாவின் கண்கள் மேய அவள் சலனத்தின் அருகே வந்து நிற்பதைக் கண்ட லலாட்டிகா புன்முறுவல் ஒன்றை வெளியிட்டபடி அந்த அறைக்கதவை திறந்தாள். வெளியே வாருங்கள் கல்பலதா, பல்லவி தேவி. பணிவுடன் லலாட்டிகா அழைக்க திகைப்புடன் கல்பா வெளியே வந்து நின்றதுதான் தாமதம். அங்கிருந்த அத்தனை தோழியரும் இசைக்கலைஞரும் தாதியரும் முழங்காலிட்டு அவள் முன்பாக மண்டியிட பிரமிப்பின் உச்சத்தில் நின்றாள் கல்பா. என்ன இது? கிசுகிசுப்பாக ஒலித்தது கல்பாவின் குரல். பல்லவத்தின் கடைசி மன்னர் அபராஜித்தனின் வழித்தோன்றல் கல்பலதாவுக்கு நிருபதுங்கவர்மரின் வழித்தோன்றல் பார்த்திபேந்திரர் அளிக்கும் வரவேற்பு. பல்லவம் இல்லை என்றாலும் அதன் அரசிக்கு உரிய மரியாதை செலுத்தும்படி பார்த்திபேந்திரன் கட்டளை. வாருங்கள் தேவி, லலாட்டிகா கூற பிரம்மை பிடித்தவள் போன்று நின்றாள் கல்பா. ஒரு மூதாட்டி தனது கையில் இருந்த தட்டில் அவளுக்கு மங்கள் நீரை சுற்றி கன்னத்தில் ஒரு திருஷ்டி பொட்டினை வைத்தாள். என்ன நடக்கிறது இங்கே என்கிற கேள்வி மட்டும்தான் கல்பாவின் இதயத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அஸ்வத்தாமாவின் குலதீப அட்டய புயகர புஷ்பவல்லி காஞ்சிபுர பல்ல வாங்கி சீதல கோமல கனக ஆதி லலிதாங்கி அபராஜித சுதாவல்லி கல்பலதா பல்லவி தேவி பராக் பராக் பராக். கட்டியங்காரன் முழங்கியவுடன் கொம்புவாத்தியம் ஒலிக்க மேளங்களும் டமாரமும் முழங்க அங்கிருந்து கல்பலதா அழைத்துச் செல்லப்பட்டாள். உப்பருகையில் இருந்து இறங்கி மாளிகையின் முதல் தளத்தில் ஒரு பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் கல்பலதா. கல்பலதா தேவி, இனி இதுதான் தங்களது அந்தப்புறம். அவளது செவியில் கிசுகிசுத்தாள் லலாட்டிகா. நேற்று வரை இங்கே யார் வசித்தார்கள்? திகைப்புடன் கேட்டாள் கல்பலதா. நேற்று வரை பார்த்திப பல்லவர் தான் இங்கே தங்கியிருந்தார். தனது ஜாகையினை கீழ்த்தளத்திற்கு மாற்றிக்கொண்டார். அவரது தந்தை தர்மவர்மரின் அறைக்கு பக்கத்தில் உள்ள அறையை தான் எடுத்துக்கொண்டார். பல்லவ அரசிக்கு தனது மாளிகையின் முதல் தளத்தை ஒதுக்கி இருக்கிறார், லலாட்டிகா கூறினாள். அயர்ந்து போய் நின்றாள் கல்பா. பார்த்திபனின் இந்த செய்கைக்கு என்ன பொருள்? உண்மையிலேயே அபராஜித்தனின் வாரிசு என்பதற்காக இவளுக்கு இத்தகைய மரியாதையை அளிக்கின்றானா? அல்லது அவனது கண்களில் நேற்று புறப்பட்ட அந்த காதல் உணர்வின் பிரதிபலிப்பாக இந்த உபசரிப்பை செய்கிறானா? அல்லது இவளை வளைத்து அடிமைப்படுத்துவதற்காக செய்யும் ஏமாற்று வேலையின் ஒரு அங்கமா இந்த வரவேற்பு? எந்த முடிவுக்கும் வர இயலாமல் குழம்பினாள் கல்பலதா. கல்பலதாவை அழைத்து கொண்டு மாளிகையின் முதல் தளத்திற்கு சென்ற தோழிகள் அவளது அந்தப்புறத்திற்குள் நுழைந்தனர். இசை கலைஞர்களும் காவலர்களும் கட்டியங்காரனும் அறை வழியே நிற்க அறைக்கதவு மூடப்பட்டது. தனது அந்தப்புறத்தை நோட்டம் விட்ட கல்பலதாவின் பிரமிப்பு 2 மடங்காக அதிகரித்தது. அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறை முழுவதும் வெண்மையை வாரி வழங்கியபடி வெண்பட்டு திரை சீலைகளும் விதானங்களும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முந்தைய தினம் பழைய பஞ்சனையில் படுத்துறங்கியவளுக்கு தந்தத்தினால் அமைக்கப்பட்ட சப்ர மஞ்சம் தயாராக காத்திருந்தது. பட்டு பஞ்சனையில் வண்ண பூக்களின் ஓவியங்களுடன் கூடிய விரிப்புகள் பட்டு திண்டுகள் என்று அமர்க்கலப்படுத்தியிருந்தனர். சப்ர மஞ்சத்தின் மீது வண்ண ரசகுண்டுகளும் இனிமையாக சப்தம் எழுப்பியபடி இருந்த சிறு சிறு மணிகளும் பிணைக்கப்பட்ட கூராலம் ஒன்று காணப்பட்டது. அந்தப்புறத்தின் தரையில் அழகிய ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. மஞ்சத்தின்
இரு புறமும் அம்சத்தூளிகா விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்க ஆங்காங்கே அலங்கார தீபங்கள் வைக்கப்பட்டிருந்தன. தக்கோலத்தில் பாழடைந்த குடிலில் வசித்து வந்த இவளுக்கா இந்த அலங்காரங்கள்? கல்பலதாவால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. அந்த அறையை சுற்றி மலைப்புடன் நோக்கிக் கொண்டிருந்த கல்பலதாவின் கையை உரிமையுடன் பற்றிய லலாட்டிகா அவளை அறையின் பின்பாக இருந்த கதவை நோக்கி அழைத்துச் சென்றாள். அந்த கதவை திறந்ததும் அழகிய முற்றம் ஒன்று இருக்க அதன் வழியே லலாட்டிகாவும் தோழியரும் கல்பலதாவை அழைத்துச் சென்றனர். முற்றத்தின் முடிவில் ஒரு வெட்டவெளி இருக்க அதில் சிறிய குளம் ஒன்று இருந்தது. அதில் கல்யாணை ஒன்று தனது துதிக்கையினால் குளத்தினுள் நீரை பாய்ச்சுவது போன்று அமைக்கப்பட்டிருக்க கல்பலதாவை அந்த செயற்கை பொய்கையில் இறக்கி அவளை நீராட்டத் தொடங்கினர் தோழியர். மங்கள பொடிகளும் வாசனை மூலிகைகளும் கலந்த அந்த பொய்கை நீர் இதமான சுற்றில் அவளது தேகத்தை தாளாட்ட கிறங்கி போனாள் கல்பலதா. இவள் தொடர்ந்து தகிக்கும் சொற்களை பார்த்திபனின் மீது ஏவிக் கொண்டிருக்க அவனோ இவளது தேகத்தையும் மனதையும் குளிர்விக்கின்றானே. மூலிகை வேரினால் அவளது பற்களை துலக்கி மஞ்சள் மற்றும் சந்தன பொடிகளை தூவி ராஜ உபசாரத்துடன் அவளை நீராட்டினர் தோழிகள். நீராடி முடிந்ததும் அவளது தலையை துவட்டி அழகிய சிகை அலங்காரம் செய்து நறுமண மலர்களை சூட்டி ஆபரணங்களை அணிவித்தனர். வெண்பட்டினில் ஸ்வர்ண நூலிழைகளால் செய்யப்பட்ட சேலையை அணிவித்து அவளை நிலை கண்ணாடியின் முன்பாக நிறுத்தினர். இதுகாரும் வறுமையில் நாடோடியாக திரிந்ததாலும் பல்லவ வாரிசான தான் அனாதையாக தவித்ததினால் ஏற்பட்ட கசப்புணர்ச்சியாலும் கல்பலதாவுக்கு தன்னை அழகு செய்து கொள்ளும் எண்ணமே இருந்திருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இப்போது ஒரு முழு அரசுக்குரிய அலங்காரங்களுடன் நிலைக்கண்ணாடியின் முன்பாக நிறுத்தப்பட்டதும் தனது பேரெழியைக் கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றாள். பொய்யார கொண்டையுடனும் கவர்ச்சியான ஆடை அலங்காரத்துடனும் கண்ணாடியில் பிரதிபலித்த தனது உருவத்தைக் கண்டு தானே சொக்கிப் போனாள். நான் இவ்வளவு பேரழகு வாய்த்தவளா? தன்னையே கேட்டுக்கொண்டாள் கல்பலதா. அலங்காரங்கள் முடிந்ததும் அந்த புறத்திலிருந்து வெளிப்பட்டு தனது தாயும் பாட்டியும் தங்கியிருந்த கீழ்த்தல அறையை நோக்கி நடந்தாள். பட்டு சேலை கட்டி கம்பீர ராஜமாதாவாக அமர்ந்திருந்தாள் சமந்தக பல்லவி. வா மகளே, தேவலோக மங்கையை போன்று இருக்கிறாய். இப்படி உன்னை காண்பேனா என்று இவ்வளவு நாட்களாக மருகிக் கொண்டிருந்தேன். இப்படி எங்களை அனாதையாக அலைய வைக்கின்றாயே என்று அந்த அத்திமலை தேவனிடம் புலம்பாத நாட்கள் இல்லை. இன்று எனது வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட்டான் என்று கண்ணீருடன் மகளை அணைத்து உச்சி முகர்ந்தாள். பாட்டியார் கங்காவதியின் முகத்தில் இவ்வளவு நாட்களாக தென்பட்டிருந்த நோயின் கடுமை குறைந்தது போன்று காணப்பட்டாள். அவளது தேகத்தை வெந்நீரால் துடைத்து புதிய ஆடைகள் அணிவித்து சிகை சீவப்பட்டு மருத்துவ கவனிப்பும் தொடர்ந்து கிடைத்ததால் முகமெல்லாம் புன்னகையுடன் மஞ்சத்தில் கிடந்தாள். பேத்தியை வாழ்த்துவது போன்று கையை உயர்த்தினாள். மகளே, 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை என்கிற வழக்கு கூறுவதைப் போன்று நாம் பட்ட இன்னல்கள் தீர்ந்து இனி அரசபோக வாழ்க்கை கிட்டப் போகிறது. உபேந்திர பார்த்திப பல்லவன் நமக்கு அடைக்கலம் மட்டும் கொடுக்கவில்லை, உனக்கு பல்லவ அரியணையை தர இசைந்திருக்கிறான். அவனை கடிந்து பேசாதே. உனது பாட்டியார் மீதும் என் மீதும் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் செலுத்துகிறான் தெரியுமா? இன்றிரவு தர்மவர்மரும் அவர் மகன் பார்த்திபனும் நமக்கு விருந்தளிக்கிறார்கள். பார்த்திபன் என்னை மரியாதையுடன் பேசுவதைப் போன்று விருந்தில் நீயும் தர்மவர்மரிடம் பணிவுடன் பேச வேண்டும். பழைய பல்லவ சரித்திரங்களை மனதில் கொண்டு அவரிடமும் வன்மத்தை காட்டாதே. இறைஞ்சும் குரலில் பேசினார் சமந்தக பல்லவி. அறையின் நுழைவாயிலின் அருகே நின்றிருந்த லலாட்டிகாவை திரும்பி நோக்கினாள். பார்த்திப பல்லவர் எங்கே? கல்பலதா கேட்டாள். அவரது அறையில் இருக்கிறார், லலாட்டிகா கூற கல்பலதா வெளியே நடந்தாள். நான் அவரை சந்திக்க வேண்டும், விரைப்பாக கூறிய கல்பலதா கீழ்த்தளத்தில் இருந்த பார்த்திபனின் அறையை நோக்கி சென்றாள். லலாட்டிகா பார்த்திபனின் கதவை இருமுறை தட்டிவிட்டு ஒதுங்கி நிற்க, உள்ளே வரலாம் என்ற பார்த்திபனின் கம்பீரமான குரல் கேட்டது. கல்பலதா உள்ளே நுழைந்து பார்த்திபனின் முன்பாக நின்றாள். லலாட்டிகா கதவை வெளிப்புறமாக மூடினாள். அலங்கார பதுமையாக முதன்முறையாக பேர் எழிலுடன் நின்ற கல்பலதாவை கண்டு பார்த்திபன் ஸ்தம்பித்து போயிருக்க வேண்டும். கல்தூணை போன்று அவளையே வெறுத்தபடி நின்றிருந்தான். முந்தைய தினம் வரை பார்த்திபனின் மீது வன்மத்தையும் வெறுப்பினையும் கடலில் தெரிக்கும் கண்களால் தான் அவனை நோக்கி உமிழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று தன்னையும் தனது தாய் மற்றும் பாட்டியையும் வாழ வைக்கும் ஒரு நல்ல உள்ளம் படைத்த வாலிபனாக அவன் அவளுக்கு தெரிய அவனது மனதின் அழகோடு உடற்கட்டின் கம்பீரமும் அவளுக்கு புலப்பட்டது. உயரமாகவும் கருத்திருந்து காட்சியளித்தாலும் தேகத்தை கட்டுக்கோப்புடன் வைத்திருந்தான். தீர்க்கமான நாசியும் அதன் கீழே மரவட்டை போன்ற படர்ந்திருந்த மீசையும் அகன்ற வேலின் முனையை போன்ற கூர்மையான பார்வையும் பிடரியை மறைத்த சுருண்ட குழலும் கழுத்தின் கீழே காணப்பட்ட ஆழமான இரு குழிகளும் அதன் கீழேயே மலையைப் போன்று பருந்து விரிந்த மார்பும் மலையின் கீழே காணப்படும் பள்ளத்தாக்கினை போன்று ஒட்டிய வயிறும் இரு மலைப்பாம்புகள் மரத்திலிருந்து ஊசலாடுவது போன்ற பலமான கைகளையும் கண்டு திகைத்து போய் நின்றிருந்தாள். குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் இருந்திருந்தால் நமக்கு இத்தகைய இழிநிலை வந்திருக்குமா? பாட்டியாரும் தாயும் அடிக்கடி புலம்பிய போதெல்லாம் கல்பலதாவுக்கு கோபம் வரும்.
ஆண் பிள்ளை இல்லை என்றால் என்ன? நான் இருக்கிறேனே. நானும் வாட்பயிற்சி பெற்றிருக்கிறேன் அல்லவா? ஒரு ஆண்மகனுக்கு இணையாக போரிட்டு உங்களை காக்கும் திறமையைக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க ஆண்மகன் ஆண்மகன் என்று இல்லாதவனை நினைத்து ஏன் புலம்புகிறீர்கள் என்று கேட்டிருந்தாள். ஆற்றலும் வலிமையும் உடலில் பரவியிருக்க பார்த்திபன் தனது முன்னால் கம்பீரத்துடன் நிற்பதைக் கண்டதும் முதன்முறையாக தனது மனதிலேயே ஒரு பாதுகாப்பு உணர்வு பரவுவதைக் கண்டுகொண்டாள். இந்த உணர்வு இல்லாதால்தான் பாட்டியாரும் தாயும் ஆண்மகன் குடும்பத்தில் இல்லையே என்று புலம்பினர் போரும். கல்பலதாவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் திடீரென அவள் சற்றும் எதிர்பார்த்திராத அந்த செயலை செய்தான். மேஜையின் மீதிருந்த தனது வாளை வேகமாக எடுக்க அவன் தன்னை வெட்டுவதற்காகத்தான் அப்படி வாளை எடுக்கிறானோ என்று ஒரு கணம் திகைத்து போனாள் கல்பலதா. வாளை கையில் எடுத்த பார்த்திபன் அவளது முன்பாக மண்டியிட்டான். பல்லவ குல நவமணி நந்தி துவஜன அபராஜிதவர்ம பல்லவரின் வழித்தோன்றல் பல்லவாங்கி கல்பலதா தேவியார் வாழ்க என்று கூறியபடி தனது வாளை அவளது பாதங்களின் முன்பால் வைத்தான். தன்னை விட உயரமான அவன் தனது முன்பாக தனது தேகத்தை கூனி குறுகி மண்டியிட்டு அமர்ந்திருப்பதைக் கண்டதும் அவளது இதயத்தில் பல வருடங்களாக அடைத்து வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தும் விடுதலை பெற்றன. என்ன உணர்வு என்று கூற இயலாத வண்ணம் சோகங்களும் வருத்தங்களும் துக்கங்களும் ஏக்கங்களும் ஒன்றாக கலந்து அழுகையாக வெடித்தன. ஹோ என்று கதறத் துவங்கியவள் மண்டியிட்டு அமர்ந்திருந்த பார்த்திபனின் முன்பாக தானாம் மண்டியிட்டு அமர்ந்தாள். தாள முடியாத துன்பங்கள் கண்ணீராக வெளிப்பட தனது முகத்தை கரங்களால் மூடியபடி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் கல்பலதா. பல்லவ சாம்ராஜ்யத்தின் குல கொழுந்து அடுத்த வேலை இன்ன அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும், இன்ன ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டியவள் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்றல்லவா இது நாள் வரை யோசித்துக் கொண்டிருந்தாள். தக்கோலத்தில் தரித்திர கோலத்தில் வாழ்ந்தவள் காஞ்சியில் காலடி வைத்ததும் காஞ்சிமணி அணிகலன்களை அணிந்து சப்ர மஞ்சத்தில் கிடக்கிறாள் என்றால் அதற்கு முழு காரணமும் பார்த்திபன் என்கிற இந்த வாலிபனின் விசால மனம்தானே. பல்லவத்தின் வாரிசு என்கிற எண்ணத்தில் இவளை கொன்றிருக்கலாம், அல்லது சோழர்களிடம் காட்டிக் கொடுத்திருக்கலாம். அதை செய்யாமல் இவளை அரசி என்று பணிந்து அமர்ந்திருக்கிறான். உணர்ச்சி கொந்தளிப்பில் செய்வதறியாது கல்பலதா கதறிக்கொண்டிருக்க அவள் சற்று அழுது ஓயட்டும் என்பது போன்று வாளாயிருந்தான் பார்த்திபன். அழுகை நடுவே கேவல்களுடன் அவளை நோக்கி பேசினாள். கல்பா, தங்களை கடும் சொற்களால் தாக்கி அவமதித்த என் மீது ஏன் இவ்வளவு கருணை காட்டுகிறீர்கள்? நான் இதற்கு தகுதி பெற்றவள்தானா? ஆதித்த கரிகாலனின் தலையோடு தங்கள் தலையும் வெட்டி சாய்ப்பேன் என்று கூறிய எனது முன்பாக போய் மண்டியிடுகிறீரே. கல்பலதாவின் கண்ணீர் அவளது வெண்பட்டு ஆடையை நனைத்து மார்பின் மேல் பகுதியை புலப்படுத்தியது. அவளிடம் பேசுவதற்காக தனது கண்களை உயர்த்திய பார்த்திபன் அவளது மார்பக பகுதி ஈரமாக இருப்பதைக் கண்டதும் மீண்டும் கண்களை தாழ்த்தினான். கல்வர்களிடம் நீ போராடிய விதம், அதன் பிறகு என்னிடம் பேசிய கடும் சொற்கள் எல்லாமே எனக்கு ஒன்றை புரிய வைத்தன. ஆடவரிடம் நீ கடுமையாக பேசி நடந்து கொள்வதற்கு காரணமே அவர்களிடம் இருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளவே. உண்மையில் ஒரு பல்லவகுல பெண்மணிக்கு உரிய அத்தனை நல்ல பண்புகளையும் நீ கொண்டவள் என்பதை யூகித்து விட்டேன். ஒரு அரசிக்குரிய அத்தனை லட்சணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் என்பதையும் கண்டுகொண்டேன். எனவேதான் ஒரு அரசிக்குரிய அத்தனை மரியாதைகளோடு நீ எனது மாளிகையில் தங்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை கைது செய்வதாக ஒரு நாடகத்தை நடத்தினேன். இன்று பல்லவத்தை மீண்டும் உருவாக்க ஒரு தலைமை கிடைத்துவிட்டது என்கிற பெருமையோடு உன்னை எனது அரசியாக ஏற்கிறேன், பார்த்திபன் கூறினான். சற்றே அடங்கிய கல்பலதாவின் அழுகை அவன் இவ்வாறு கூறியதும் மீண்டும் அதிகரித்தது. கல்பா மீண்டும் அழ அவளது கண்களினுள் ஆழமாக நோக்கினான் பார்த்திபன். கல்பலதா, நான் உனது முன்பாக வைத்திருக்கும் வாள் எனது வாள் அல்ல. ஆதித்த சோழனால் அநியாயமாக வெட்டி சாய்க்கப்பட்ட அபராஜித பல்லவனின் வீரவாள். போர்க்களத்தில் அபராஜித்தனை ஆதித்த சோழன் சந்தித்திருந்தால் என்னால் அவனை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் சயன அறையில் திடீரென்று தாக்கிக் கொன்றான். என்னால் அதனை தடுக்க முடியவில்லையே என்று அபராஜித்த பல்லவரின் வாள் என்னிடம் அன்றாடம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. சோழர்களிடம் நான் ஊழியம் செய்யவில்லை. நமது பல்லவம் அவர்களிடம் சிக்கியுள்ளது. அதனை மீட்பதற்கு எனது உள்ளத்தில் திட்டம் வகுத்துதான் வருகிறேன். ஆனால் சோழர்கள் பாணர்களை சித்திரவதை செய்து துன்புறுத்தி கங்கர்களுக்கு அடிமையாக விற்றது போன்று நமது பல்லவர்களுக்கு கெடுதிகளை செய்யக்கூடாது என்பதற்காகவே ஆதித்த கரிகாலிடம் நட்பு பாராட்டி சோழத்திற்கு ஊழியம் செய்து வருகிறேன். பார்த்திபன் கல்பலதாவுக்கு விளக்கம் கூறினாலும் குமுறலாக அவன் குரல் வெளிப்பட்டதை தன் அழுகையினூடே உணர்ந்தாள் கல்பலதா. அவளது அழுகை உடனே நின்றாலும் துக்கம் தாழாமல் அவ்வப்போது அவள் விசித்து கொண்டிருக்க பார்த்திபன் அவளது கண்களினுள் ஆழமாக நோக்கினான். கல்பா, அப்ராஜித்தரின் வாளினை கையில் எடுத்து அதனை ஸ்பரிசித்து பார். உனது சோகங்களை விட அப்ராஜித்தனின் சோகம் இன்னும் பெரியது. நமது பல்லவ குலத்திற்கு சோகங்கள் தான் பொக்கிஷங்கள்.
அஸ்வத்தாமா தொடங்கி நம் இருவர் வரை சோகங்களைத்தான் எருவாக இட்டு நமது பல்லவ மரத்தை வளர்த்து வந்திருக்கிறோம். ஆனால் அத்திமலையானின் கிருபையால் அப்ராஜித்தனின் வாரிசான நீயும் நிருபதுங்கனின் வாரிசான நானும் என்று இணைந்திருக்கிறோம். நாம் இருவரும் சேர்ந்து மீண்டும் காஞ்சியில் நந்திக்கொடியை பறக்க செய்வோம். 3ஆம் நந்திவர்மன் பல்லவத்தை 2 ஊராக பிரித்து அதனை நசித்து போக செய்தான். நாம் இருவரும் பல்லவத்தை இணைத்து மீண்டும் அதனை பொலியச் செய்வோம். இந்த பெரும் செயலை புரிவதற்கு நீ எனக்கு பக்கத்துணையாக நிற்பாயா என்று கேட்டபடி பார்த்திபன் தனது கையை அவளை நோக்கி நீட்டினான். முரத்தை போன்று தனது முன்பாக விரிந்த அவனது உள்ளங்கையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் கல்பா. பிறகு தாமரை தண்டை போன்று தனது மென்மையான கையை காய்த்து போயிருந்த அவனது உள்ளங்கையில் அடைக்கலமாக வைத்தாள். வட பல்லவமும் தென் பல்லவமும் மட்டுமல்ல, நிருபதுங்க பல்லவனின் மகள் கோதாவரின் வழி வந்த நீங்களும் கம்பவர்மனின் மகன் அபராஜித்த பல்லவனின் வழிவந்த நானும் வாழ்வில் இணைந்து ஒருங்கிணைந்த பல்லவத்திற்கு புதிய வடிவம் கொடுப்போம். நிருபதுங்கரின் மகள் கோதாவரியும் கம்பவர்மனின் மகன் அபராஜித்தனும் சகோதர சகோதரிகள். கோதாவரியின் பேரனின் பேரன் நீங்கள், அபராஜித்தவர்மனின் பேர்த்தியின் பேர்த்தி நான். முறையும் இருக்கிறது, மனநிறைவும் இருக்கிறது. பார்த்திபனை கண்ட எனது கண்கள் இனி மற்றொன்வனை பார்க்காது. தங்களது கையில் எனது கையை மட்டுமல்ல, எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்புவிக்கிறேன் என்று கூறினாள் கல்பலதா. பார்த்திபன் உவகையுடன் அவளை நோக்கியபடியே தன்னுள் அடைக்கலமாகிய அவளது கையை மலைப்பாம்பு ஒன்று குறு முயலை விழுங்குவது போன்று பற்றி தனது கைக்குள் அடக்கி கொண்டான். உள்ளே 2 மனங்களால் பல்லவத்தின் புதிய சகாப்தம் எழுதப்படுவது அறியாமல் லலாட்டிகா அவர்களின் வருகைக்காக அறையின் வெளியே காத்திருந்தாள். தொடரும்.